நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்ணே பீச்சை பார்த்து நீங்களே சொல்லுங்க அண்ணே. நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா கல்வி அமைச்சர் பேசினத ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையானே. கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீ உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர். ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க, 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது யார் சொல்றாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்கண்ணா. அதனால நான் அவர்களுக்கு உங்ககிட்ட நீங்க அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசுறேன். எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும்? அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசுனதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கண்ணா. எல்லாருமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்க தப்பா எதுவும் பேசலையே. அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு, மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, சொல்லி பாருங்க. அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல எந்த இளைஞர்கள் என்ன கோவப்பட போறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடிச்சார். விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடிச்சார்? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும். அதுலதான் இருக்கிறனோ தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இப்ப விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு, அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. மரியாதையா சொன்னாரு, மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்குறாரு, மரியாதை வாங்கிக்கிறாரு. நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.